திட்டத்திற்காக செலவிட்ட மாநிலம் எதுவென்றால் தமிழ்நாடு. 3 மாதத்திற்கு சுமார் 15 கோடியே 10 லட்சம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீரர்கள் உங்கள் வாசலுக்கு வாக்கு கேட்டு வந்தார். சம்பத் இப்படி சொல்லிவிட்டு போனான், இது சத்தியமா என்று கேளுங்கள். 3 மாதத்திற்கு மட்டும் 15 கோடியே 10 லட்சம் கூகுளுக்கு கொடுத்த விளம்பரம். தமிழ்நாடு 515 கோடி. தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் 9 கோடி. ஆந்திர பிரதேசம் 9 கோடி. ஒடிசா 9 கோடி. மகாராஷ்டிரா 9 கோடி. பீகார் 6 கோடி. மேற்கு வங்கம் 6 கோடி. குஜராத் 6 கோடி. மத்திய பிரதேசம் 5 கோடி. டெல்லி 5 கோடி. தமிழ்நாடு மட்டும் 15 கோடி. ஸ்டாலின் சொல்றார், திராவிட மாடல் அரசு இதானா? இது மாடலா? இது நியாயமா முதல்வர் அவர்களே? இதற்கு பதில் சொல்லுங்கள். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடியின் தலைமையில் இருக்கிற சர்க்கார், அந்த சர்க்கார் விளம்பரத்திற்கு செலவிடுவதை விட அந்த பிரசாந்த் கிஷோர் ஐபேக் அவன் விளம்பரத்திற்கு செலவிடுவதை விட திராவிட மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் இருக்கான். அந்த திராவிட மாப்பிள்ளை ஒண்ணு வச்சிருக்கான். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தி பாப்புலர் எம்பவர்மென்ட் நெட்வொர்க். சுருக்கமா சொன்னா பென். நான் இது படிச்சவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்ற தகவல். பாப்புலர் எம்பவர்மென்ட் நெட்வொர்க் பென் நிறுவனம் தான் சிவகங்கை தொகுதிக்கு திமுக வேட்பாளர் யார் என்று தீர்மானிப்பது. பெரிய கருப்பம் இல்ல. மானாமதுரைக்கு திமுக வேட்பாளர் யார் என்று தீர்மானிப்பது பெரிய கருப்பம் இல்ல, திராவிட மாப்பிள்ளை. என்ன கொடுமை இது! அந்த திராவிட மாப்பிள்ளைக்கு பெண் அவ்வளவு கோடி இன்னைக்கு விளம்பரத்துக்கு செலவழிக்கிறான். உங்களுக்கு என்ன கிடைச்சு? என்ன கொடுமை இது! இப்படி ஒரு சர்க்காரை நடத்திட்டு மாடல்ங்கிறாங்க. திராவிட மாடலுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்க, எங்கள் தாய்மார்கள் வாங்கிட்டாங்க. அவங்க வாங்குற நிலைமையில தான் இருக்கிறாங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய் தந்தீங்களே, அன்னைக்கு இந்த 5000 சேர்த்து 8000 ரூபாய் தந்திருந்தா ஏன் தரல? உங்களுக்கு தெரியுதுல்ல, தேர்தல் வருது, அதனால தர்றான். ஒரு கோவிலுக்கு ஒரு ஆட்டுக்கடா நேர்ந்து விட்டு இருந்துச்சு. கொல்லங்குடி கருப்பாயி அம்மனுக்கு நேர்ந்து விட்டுருக்கு. இது கொல்லங்குடிக்கு நேர்ந்த ஆடுன்னு கடான்னு எல்லாருக்கும் தெரியும் ஊர்ல. அதனால எல்லாரும் அதுக்கு இலை கொடுப்பாங்க, தலை கொடுப்பாங்க, கொண்டக்கடலை அவிச்சு கொடுப்பாங்க, நிலக்கடலை கொடுப்பாங்க, பருத்தி கொட்டைக்கு பால் கொடுப்பாங்க. இந்த கொல்லங்குடி ஆத்தாளுக்கு நேர்ந்த கடான்னு சொல்லி அந்த ஊர்ல அந்த ஆடை கொண்டாடுவாங்க. ஆடு கழுத்து வரைக்கும் கொளுத்துட்டு இன்னைக்கு கொண்டு போய் நேர்த்தி கடனை நிறைவேற்றலான்னு சொல்லி கொண்டு போனா ஆடை பிடிக்க முடியாது, திமிரும் முட்டும். சரி உடனே கொண்டு போயிடலாம்னு சொல்லி ஒரு இன்னோவா காரை கொண்டு வர சொல்லி கார்ல ஏத்தியாச்சு ஆடு கார்ல ஏறி, புண்ணியமா என் முதலாளி என்னை இன்னோவா கார்ல ஏத்திட்டான். இன்னும் ஆடு காருக்குள்ளேயே துள்ளி மகிழுது.
கொல்லங்குடி வாஸ்தா கோவில்ல போய் கார் நிக்குது, ஆட்டை இறக்குறாங்க. அங்க தீபாராதனை நடந்துட்டு இருக்கு. ஆடு வெளியில நின்னுதே கும்பிடுது. நான் இது வரைக்கும் கோவிலையும் பார்த்ததில்லை, கும்பிட்டதும் இல்லை. ஆத்தா கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாருன்னு ஆடு ரொம்ப மகிழுது. பிறகு முதலாளி ஆடை கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னாலும் ஒரு பூசாரி வந்து கொஞ்சம் மஞ்சள் எடுத்து ஆத்துக்கு நெத்தியில் அடித்தார். ஆடு சொல்லிச்சு, மஞ்சளும் கண்டதில்லை, மகிமையும் கண்டதில்லை, எல்லாம் முதலாளி செய்த புண்ணியம் தான் சொல்லி மகிழுது. அடுத்து இன்னொரு பூசாரி வந்து ஒரு கை நிறைய குங்குமத்தை எடுத்து அப்பிட்டார். மஞ்சள் போதாதுன்னு குங்குமம் வேறையா அப்படின்னு ஆடுக்கு ரொம்ப பரவசம். அந்தால ஆட்டை ஒரு தரையில கட்டி போட்டு இன்னொரு பூசாரி வந்தார். அவர் அறிவாளோட வர்றார், வெட்ட போறார். அப்ப ஆடு சொல்லிச்சு, இன்னோவா கார்ல ஏத்துனதும், நெத்தியில குங்குமத்தை வச்சதும், மஞ்சளை அப்பி வச்சதும், மாலை போட்டதும் எல்லாம் என்னை வெட்டத்தானான்னு ஆடு கேட்டுதான். உங்களையும் ஆடுன்னு நினைச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின். நீங்க ஆடு இல்லை, நீங்க மாடு இல்லை, நீங்க சிந்திக்கிறவங்க. அவருடைய சுயநலத்திற்காக இதை செய்கிறார். சரி, கவர்மெண்ட் கேஷ், கவர்மெண்ட் கருவூலத்தில் பணம் இருக்கா? கருவூலத்தில் பணம் இல்லை, 10 லட்சம் கோடி கடன். தேன்மொழி சொன்னது மாதிரி 1,37,000 ரூபாய் எனக்கும் கடன். எனக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு. அது போக என் பேர்ல என் அனுமதி இல்லாம ஸ்டாலின் சர்க்கார் வாங்கி இருக்கிற கடன் 1,37,000. உங்க எல்லாருக்கும். கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தான், சீத்தை வில்லோடு பிறந்தாள், கண்ணகி கால் சிலம்போடு பிறந்தாள். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் குடிமகன் 1,37,000 கடனோடு பிறக்கிறான். கருவில் இருக்கிற குழந்தை வெளியில வரும் பொழுது கத்துது. ஏன் இப்படி கத்துதுன்னா அதுக்கு தெரியுது 1,37,000 ரூபாய் கடன். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஒரு தம்பி ரஞ்சித்து கண்ணன் சொன்னார், பயங்கரமா குடைச்சல் கொடுக்கறாங்க தளபதிக்கு. குடைச்சல் கொடுக்கத்தான் செய்வாங்க. அதை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எனக்கு இருக்கு. நான் ஒரு கவிதையை சொல்லட்டுமா? மண்ணை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மலையை குடைந்தால் வைரம் கிடைக்கும், விண்ணை குடைந்தால் நிலவு கிடைக்கும், கண்ணை குடைந்தால் தெளிவு கிடைக்கும், என்னை குடைந்தால் பேச்சு கிடைக்கும், தளபதி விஜயை குடைந்தால் தமிழ்நாட்டிற்கு வெற்றி கிடைக்கும். உங்க குடைச்சலை நாங்க பார்த்துக்கிடுவோம். நாங்க கொள்கை இல்லாத கட்சி, கொள்கை இல்லாத கட்சி. நாளைக்கு நாடாளும் பிரதமர் வர்றார். நாளைக்கு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பலி நடக்க போகுது மதுரையில். என்ன ஆகுன்னு தெரியாது. பெரியார் படத்தை கொண்டு மேடையில் வச்சிருக்காங்க, எடுக்க சொல்லிட்டாங்க. நாடாளும் பிரதமர் கலந்து கொள்ளுகிற மேடையிலே பெரியார் படத்தை வைக்க அனுமதி இல்லை. விஜய் யாருன்னு கேட்டியா? கொள்கை இல்லைன்னு சொன்னியே. இந்த நாட்டில் பெரியாருக்கு உடம்புல காவிச்சாயம் பூசி பெரியார் சிலையில நீ காவி கொடியை வச்சியே. பெரியாரை பேசக்கூடாதுன்னு நினைச்சீங்களே, ஆனால் பெரியார் தான் என்னுடைய கொள்கை வழிகாட்டி என்று அறிவித்த தலைவன் எங்கள் தலைவர். மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி கொள்கை தலைவர் பெரியாருக்கு மலரஞ்சலி செலுத்தி விட்டு நான் மேடைக்கு வருகிறேன். ராணி வேலு நாச்சியார், நான் தமிழ்நாட்டின் சிவகங்கை பெண்களை கேட்கிறேன், யாராவது சொன்னார்களா? ராணி வேலு நாச்சியார் ஒரு பெண்மணியை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி தமிழ்நாட்டில் உண்டா? ஒரு பைத்தியம் பேசுவான், 134 132 தொகுதி கொடுத்திருக்கேன் பெண்களுக்குன்னு. அந்த பைத்தியத்தின் பெயர் சொன்னால் என் நாக்கு அழுக்காகிவிடும். எங்க கொள்கை தலைவரே ராணி வேலு நாச்சியார்.
இதே சிவகங்கையில் முத்துவிடுகநாதர் மணிமுடி சிரித்திருந்த காலத்தில், அவர் மன்னராக இருந்த பொற்காலத்தில், காளையார் கோவிலில் சிவனை தரிசனம் செய்ய புறப்பட்டு பொறுப்பொழுது கோவிலுக்குள்ளேயே கொல்லப்பட்டார் எங்கள் மன்னர் முத்துவிடுகநாதர். மாலை சூட்டிய மணாளன் கொல்லப்பட்டால் என்ற ஈர செய்தி கேட்டுக்கொண்டு முத்துவிடுகநாதர் கொல்லப்பட்ட காளையார் கோவிலுக்குள்ளே ஒரு புயலை போல் நுழைந்து மறைந்து கிடந்த மணாளன் மார்பில் வடிந்த இரத்தத்தை வலித்து நெற்றியில் நிறைய பூசிவிட்டு காளையார் கோயில் இருந்து திண்டுக்கல் அருகிலே விருப்பாட்சி வரைக்கும் எங்கள் நாடி வேலு நாச்சியார் நடந்தே சென்றார். கொள்ளை கொடி விரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற சமரில் மைசூர் புலி ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையை கைப்பற்றி அவர் திண்டுக்கலில் வாசம் செய்த காலம் அந்த காலம். நேரடியாக சென்று ஹைதர் அலியை சந்தித்தார். நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், ராணி வேலு நாச்சியாருக்கு 8 மொழி தெரியும். ஹைதர் அலியை சந்தித்தார். ஹைதர் அலி ராணி வேலு நாச்சியாரிடத்தில் சொன்னார், உங்களுக்கு உதவ தயார், சிவகங்கை மீட்டெடுக்கிற போரில் நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்றார். 4000 ராணுவ வீரர்கள் ஹைதர் அலியின் அணிவகுப்பில் இருந்த வீரர்களை ராணி வேலு நாச்சியாரிடம் கொடுத்து வெற்றி பெற்று வாருங்கள் என்று வழி அனுப்பி வைத்தார். 4000 வீரர்களோடு சிவகங்கைக்குள் வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் படையை சிதற அடித்து பின்னங்கால் பிடரியில் அடிபட அவர்கள் பயந்து ஓடி மீண்டும் இந்த மண்ணில் முடிசூட்டிக் கொண்டாள் எங்கள் வேலு நாச்சியார். அவங்கள தமிழ்நாட்டுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்தீங்களா? எங்கள் தலைவர் தான் முதலில் ராணி வேலு நாச்சியாரை கொள்கை தலைவர் என்று சொன்னதற்கு பிறகு ராணி வேலு நாச்சியாருடைய பெயரை இன்றைக்கு என்னுடைய ஜென்சி தம்பிகள் உச்சரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா தம்பிக்கும் தெரியுது, எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ராணி வேலு நாச்சியார் பேரை நாங்க சொல்லி அவங்கள கொள்கை தலைவராக நாங்கள் அறிவித்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் என் பெருமைக்குரியவர்களே, மதுரையில் நடந்த அரசு நிகழ்வில் மேம்பாலத்திற்கு ராணி வேலு நாச்சியார் பாலம் என்று பெயர் சூட்டினார். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ராணி வேலு நாச்சியார் பாலம் என்று மதுரை மேம்பாலத்திற்கு பெயர் சூட்டினார் என்றால், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அந்த பெயரை சூட்டுவதற்கு நாளைக்கு வரப்போகிற முதலமைச்சர் விஜய் தான் காரணம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டது. தமிழ்நாட்டு மக்களுக்கு காளிங்கராயனை தெரியுமா? தெரியாது. எங்கள் தலைவர் விஜயமங்கலத்தில் பேசுகிறார். காளிங்கராயன் அணை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார். பாசனம் செய்கிற விவசாயி தண்ணீர் இல்லாமல் தவிக்கிற பொழுது தண்ணீரை தேக்கி ஒரு அணை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டான். கையில் காசு இல்லை. அவனை பெற்ற தாய் சொன்னாள், டேய், தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரை கிடக்கு, மோர் வித்த காசு முகர் வரைக்கும் கிடக்கு, காசை எடு, அணையை கட்டுன்னு அணையை கட்டி முடிச்சான். காளிங்கராயனை இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை. எங்கள் தலைவன் காளிங்கராயன் பெயரை சொன்னதற்கு பிறகு காளிங்கராயன் திருவுருவ சிலையை இன்றைக்கு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் என்றால், நீ முதலமைச்சர் அல்ல, எங்கள் தலைவர் தான் இப்போதும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்.